ஈஸி அண்ட் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. 25 ml நல்லெண்ணெயை ஒரு வானலில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே வானலில் மிச்சம் இருக்க எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கூட கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு 7-8 பூண்டு பல் 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 பத்தை தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் வெங்காயம் வதங்கின பிறகு இதோட சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், காரம் அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட உப்பும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு இது கூட புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் இதோட சேர்த்து மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரெடி.